நமஸ்காரம். வருகிற 25 ஜனவரி மாதம் 2026 அன்று ரத சப்தமியானது அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த ரத சப்தமின்னா என்ன? அதாவது தை அமாவாசை முடிந்து 7வது நாளில் வரக்கூடிய சப்தமி அன்றுதான் ரத சப்தமி என்று சொல்கிறோம். இதற்கு பல காரணங்கள் கூறுகிறார்கள். என்னன்னு பார்த்தா, அதாவது தட்சிணாயனம் முடிந்து இந்த சூரிய பகவானானது வடக்கு நோக்கி தன் திசையை திருப்பி 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பயணம் செய்வதன் தொடக்கத்தையே இந்த ரத சப்தமி என்று சொல்கிறோம். அதாவது சூரிய பகவான் வடக்கு நோக்கி செல்லும் பொழுது நாம் வடக்கே இருப்பதால் சூரிய ஒளியினால் பல வியாதிகள் நீங்கி பல கிருமிகள் நீங்கி நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று நாம் நம்புகிறோம். அது உண்மை கூட. பொதுவாக குளிர்காலத்தில் மார்கழி மாதம்லாம் பார்த்தா நிறைய வியாதிகள் வரும். இருமல் வரும், வீசிங், இது போன்ற ப்ராப்ளங்கள்லாம் வரும். ஆனால் இந்த ரத சப்தமி நாளில் இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். அந்த ரத சப்தமி நாள் அன்று எருக்கம் இலையை வைத்து 7 எருக்கம் இலையை வைத்து குளிப்பதன் மூலம் நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் என்றும் இதில் ஒரு கருத்து உண்டு. பவிஷ்ய புராணத்தின்படி ஒரு அரசன் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். அப்பொழுது ஒரு முனிவரின் அறிவுரைப்படி இந்த ரத சப்தமி அன்று சூரிய பகவானை வணங்கி சூரிய உதயத்திற்கு முன்பு குளியல் செய்து சூரிய பகவானை வழிபடுவதால் அவனுடைய குஷ்டநோய் தீரும் என்று அந்த முனிவன் கூறினான். ஸோ அந்த முனிவன் கூறியபடி அந்த அரசன் அதை பின்பற்றி தன்னுடைய வியாதியிலிருந்து வெளியில் வந்தான். இதுதான் புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு சில காரணங்களும் புராணத்தில் உள்ளதாக கூறுகிறார்கள். எனிஹவ், அதாவது இந்த ரத சப்தமியானது சுக்லபக்ஷ சப்தமி அன்று தை அமாவாசை, அதாவது தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 7வது நாளில் இந்த ரத சப்தமியானது கொண்டாடப்படுகிறது. நாமும் எருக்கன் இலையை வைத்து 7 இலைகளை வைத்து குளித்து சூரிய பகவானை வணங்கி வாழ்வில் நன்றாக இருப்போமாக. நன்றி.